புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவை கருணை அல்ல உரிமை என்பதை அறிந்து திமுக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகள் விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு சம வாய்ப்புகள் வழங்கி சம உரிமையுடன் சமூகத்தில் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை திமுக அரசு தொடர்ந்து எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக இதுவரை 60க்கும் மேற்பட்ட அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரை 3631 மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்கி சம உரிமையோட சமுதாயத்தில் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற அதை நினைவுறுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள். அந்த வகையில உங்களுடைய திறன்களை போற்றக்கூடிய நாளா இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போது நகர்ப்புறத்திலும் 9 மாவட்ட கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளை நியமித்திருக்கிறோம். அடுத்த மீதமுள்ள உள்ளாட்சி அமைப்புக்கு அமையும் போது இன்னும் 9000க்கு மேல் அதிகாரம் பெற இருக்கிறீங்க நீங்க. இதுதான் திராவிட மாடல். சுயதொழில் கடனுதவி திட்டம் மூலம் அளிக்கப்படக்கூடிய 25,000 ரூபாயை அறிவுசார் குறைபாடுடையோர், புற உலக சிந்தனையற்றோர், தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டவர்களுடைய பெற்றோருக்கும் 15,000 ரூபாய்னு நீட்டிச்சு ஆணை வெளியிட்டிருக்கோம்.